விஜய் இப்ப முதலமைச்சரா இருக்கார்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கவுன்சிலராக கூட ஆகாமல் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த ஒரு முதலமைச்சர். நீங்க எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தீங்க. எம்ஜிஆர் மாரி விஜய் வரமாட்டாரு அப்படின்ற மாரி. எம்ஜிஆரை பார்க்கிறேன் யார? விஜய் மூலம். எம்ஜிஆர் விஜய் ஒன்னாயிர முடியுமா? எம்ஜிஆர் விஜய் ஒன்னாயிர முடியுமா? இப்போ முதலமைச்சர் இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1952 எம்ஜிஆர் அரசியல் இருக்கார். 67 அண்ணா முதலமைச்சராகிறார். அண்ணா முதலமைச்சரான பிறகு அவருக்கு கிடைத்த பரிசு புற்றுநோய். அண்ணா முதலமைச்சரான பிறகு அந்த நாற்காலியில் அமர்ந்து சொல்றார், நாங்கள் இந்த நாற்காலிக்கு வருவதற்கு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி எங்களை நறுமணத்தோடு வரவேற்று விடவில்லை. உடல் முழுக்க ரணம், இரத்த காயம், இரத்த காயத்தோடு இந்த நாற்காலிக்கு வந்தோம். யார் சொல்றா? அண்ணா சொல்ற. இப்படி இந்த இடம் அவ்வளவு புனிதமானது, சிறப்பானது. ஆனால் திமுக எதிர்ப்பு என்று ஒன்று மட்டுமே நீங்க நேரடியாக விஜய முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தார். இந்த மக்கள் அமர வைத்திருக்கிறார்கள். திமுக மீது உள்ள வெறுப்பு, கடுமையான வெறுப்பு. திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அது அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அரை நூற்றாண்டு கொள்கை. திமுகவை ஒழிப்பதற்காகத்தான் மக்கள் எம்ஜிஆரை கண்டுபிடித்தார். வேற எந்த நோக்கம் இல்லை. எம்ஜிஆருக்கு அரசியலும் தெரியாது, சுண்ணாம்பும் தெரியாது.